வணக்கம். ஆடி 4ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய அம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கடவுள் ஞானத்தின் பொக்கிஷமான சரஸ்வதி தேவி தான் வந்திருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த தருணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியான கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க, அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. புதிய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது கத்துக்கிறதுன்னு உங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிப்பதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தியானம் பழகுவது, இல்லை இசை வாத்தியங்களை வாசிக்க கத்துக்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு வாசிக்க தெரியும்னா அதை வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதை மறுபடியும் தூசி தட்டி வாசிக்கிறதா இருக்கலாம். ஸோ இசையின் மூலமா இந்த தேவியை நம்ம வணங்குவது இன்னும் சிறப்பு தரும். முக்கியமாக வீணை வாசிக்க தெரிஞ்ச வாசிங்க, இல்லைன்னா அந்த சப்தத்தை கேளுங்க. நீங்க இப்போ ஒரு அறையில் இருக்கீங்கன்னா ரொம்ப மங்களகரமான சப்தம், அது நம்ம காதை வந்து ரொம்ப துன்புறுத்தாம மெல்லிசையா அழகா ஒரு மனசையை பக்குவப்படுத்தக்கூடிய இசைன்னு இருக்கும் இல்லையா? அது போன்ற இசையை நீங்க கேட்கலாம். இல்லைன்னா இசை சார்ந்த கலை நிகழ்ச்சிக்கு ஏதாவது போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த தருணங்கிறது எப்படின்னா, உங்களுக்கும் உங்களோட ஆன்மாவுக்கும் இணையக்கூடிய ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய தருணம். சரியா? வெளி சார்ந்த பார்வைகள் இல்லாம அந்த வெளி சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று இருக்கும்ல, அதுல இருந்தெல்லாம் உங்களை கலட்டிக்கிட்டு தனியா நீங்களும் உங்க ஆத்மாவும் அமைதி பெறுவதற்கு ஒரு சாந்தி நிலை, ஒரு அமைதி அப்படி போறதுக்கான ஒரு நல்ல நாளா இது. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கலாம். ஸோ எவ்வளவு அமைதியா மனசை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஆனந்தமா இருப்பீங்க. புதிய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான செயல் ஏதாவது செய்யவும் நேரிடலாம். சரியா? ஸோ இந்த அம்பாள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தனா தவிர்த்துருங்க. ஆழமான ஒரு பிணைப்பு உங்க ஆன்மா கூட நீங்க நினைச்சிட்டீங்கனாலே போதும். வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேற, உள்ளுக்குள்ள நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற அப்படிங்கிறது ஒரு தெளிவு நிலைக்கு வந்துட்டா எந்த ஒரு மனிதராலையும் நம்மளால காயப்படுத்த முடியாது. ஸோ நம்ம பெரும்பான்மையான நேரங்கள்ல வெளியில் ஏற்படுற ஒரு துன்பத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போய் அதன் மூலியமா கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். வெளி உலகம் வேற, உள் உலகம் வேற. நீங்க பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கிட்டீங்கனாலே கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து மென்மேலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அம்பாள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் கொடுத்துட்டேன். நன்றி.